நெல்சன் அடுத்ததாக இயக்க போவது ஜெயிலர் 2 படமா? வெளியான மரண மாஸ் தகவல். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆனது ஜெயிலர். பேன் இந்தியா அளவில் ரிலீஸ் ஆகி வசூலை சக்கை போடு போட்டது இப்படம். இந்நிலையில் ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார். ஜெயிலர் வெற்றியை தொடர்ந்து தனது அடுத்த படத்திற்கான ஸ்கிரிப்ட் பணியில் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் நெல்சன் திலீப் குமார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாகி இமாலய வெற்றி அடைந்தது ஜெயிலர் படம். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியான இப்படம் தரமான ஆக்ஷன் மற்றும் ரஜினியின் மாஸ் ஸ்டைல் காட்சிகளுடன் ரிலீஸ் ஆகி சக்கை போடு போட்டது. இந்நிலையில் இப்படத்தின் இரண்டாம் பார்ட் குறித்து அதிரடியான அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார். ஜெயிலருக்கு முன்பாக ரஜினி நடிப்பில் ரிலீஸ் ஆன படங்கள் எதுவும் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. குறிப்பாக ரஜினியின் வழக்கமான ஸ்டைல் மற்றும் கரிஷ்மா அவரின் சமீபகால படங்களில் மிஸ் ஆவதாக ரசிகர்கள் பெரிதும் வருத்தப்பட்டனர். ஒரு வழியாக இந்த குறையை ஜெயிலர் படம் மூலமாக போக்கினார் நெல்சன் திலீப் குமார். ரஜினியுடன் மலையாள பிரபலம் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெரீப் உள்ளிட்ட பலர் கேமியோ ரோலில் நடித்து ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. அத்துடன் பேன் இந்தியா அளவில் ஜெயிலர் படம் ரூபாய் 600 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் ஜெயிலர் இரண்டாம் படமும் உருவாக போவதாக ஒரு தகவல் வெளியான வண்ணம் உள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நெல்சன் திலீப் குமாரிடம் ஜெயிலர் இரண்டாம் படம் குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இப்போதைக்கு அதை பற்றி சொல்ல முடியாது, அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது தனது அடுத்த படத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் பிஸியாக ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் ரசிகர்கள் மத்தியில் உச்சகட்ட எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ரஜினி தற்போது வேட்டையின் படத்தில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார். ஜெய்பீம் புகழ், தாசே ஞானவேல் இயக்கத்தில் இப்படம் உருவாகி வருகிறது. ரசிகர்கள் மத்தியில் உச்சகட்ட எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. மேலும் வேட்டையினை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் ரஜினி நடிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஜெயிலர் படத்தின் வெற்றி நெல்சன் திலீப் குமாரின் முந்தைய பீஸ் படத்தின் விமர்சனங்களை மறக்கடித்தது. முக்கியமாக சர்க்கார், அண்ணாத்தை என்று இறக்கு முகத்தில் இருந்த ரஜினியின் சந்தை மதிப்பை மறுபடி உயரத்தில் வைத்தது. சுமார் 600 கோடிகளை உலகம் முழுவதும் வசூலித்து 2023 தமிழில் வெளியாகி அதிகம் வசூலித்த படங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்தது ஜெயிலர். முதல் இடம் லியோவுக்கு. ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் வெளிவரும் என்பது ரஜினி, சன் பிக்சர்ஸ், நெல்சன் மூவரின் கருத்தாக இருந்தது. வேட்டையின் படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கும் ரஜினி அதனை அடுத்து ஜெயிலர் இரண்டாம் படத்திலும் நடிப்பார் எனவும் பேச்சு உள்ளது. இந்நிலையில் ஜெயிலர் இரண்டாம் படம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நெல்சன், என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் ஜெயிலர் இரண்டாம் படமா என்பது இப்போதைக்கு தெரியாது என கூறியுள்ளார். உங்களின் அடுத்த படம் என்ன என்று கேட்டதற்கு, ஸ்கிரிப்ட் வேலைகள் போய்க் கொண்டிருக்கிறது, இன்னும் 2 மாதங்களில் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்றுள்ளார். நெல்சன் தற்போது எழுதி வரும் ஸ்கிரிப்ட் ஜெயிலர் 2 படத்திற்கானதா என்பது குறித்து அவர் எதுவும் கூறவில்லை. எதுவாக இருப்பினும் 2 மாதங்களில் நெல்சனின் புதிய படம் எது என்பது தெரிந்துவிடும். படம் இயக்குவதுடன் பட தயாரிப்பிலும் நெல்சன் இறங்கியுள்ளார். முதல் தயாரிப்பாக கவி நடிக்கும் படத்தை எடுக்கிறார். அதற்கான வேலைகள் தற்போது நடந்து வருகின்றது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.